இந்த T20 வேர்ல்டு கப்போட கடைசி மேட்ச், குரூப் ஸ்டேஜோட கடைசி மேட்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எதுனா குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்துட்டு ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்கோ அவங்க செமிஃபைனல் போவாங்க, யார் தோக்குறாங்கோ இந்த T20 வேர்ல்டு கப்லேருந்து வெளியே. ஸோ இந்த மேட்சோட பிளேயிங் 11 பற்றி நம்ம பேச போகிறோம். டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் சூஸ் பண்ணணுமா பவுலிங் சூஸ் பண்ணணுமான்னு பேச போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா கொல்கத்தாவில் ஈடன் கார்டன் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. இந்த பிட்ச் வந்துட்டு எப்படின்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச். ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்க அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி நிறைய ரன் அடித்து ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை வந்துட்டு ஆப்போனன்ட் டீமுக்கு கொடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்தியா டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுவாங்க, வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஆட போகிறாங்க இன்னைக்கு நைட்டு. ஸோ இந்தியன் டீமோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னா சேம் பிளேயிங் 11 ஜிம்பாப்வே மேலே எப்படி ஆடுறாங்க அதே தான். இந்தியாவில் வந்து டாப் 8 வரைக்குமே ரெக்கக்னைஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸில் டாப் 9 வரைக்கும் ரெக்கக்னைஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. இந்தியன் டீமோட இன்டென்ட்டும் சேமு, வெஸ்ட் இண்டீஸ் டீமோட இன்டென்ட்டும் பேட்டிங் இன்டென்ட்டும் சேம் தான். பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா இந்தியன் டீம் எப்படின்னா ஸ்டார்டிங்கில் 2-3 விக்கெட் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண பார்ப்போம். பட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை நீங்கள் பார்த்துருக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து விக்கெட் விட்டு தான் இருந்தாங்க. 10 ஓவரில் 82 ரன்னுக்கு 7 விக்கெட். ஆனாலும் நம்பர் 8 and 9 இருக்க ரொமாரே ஷெஃபர்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஜேசன் ஹோல்டர், இவங்க 2 பேர் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு 170 டீமோட ஸ்கோரை கொண்டு போவாங்க. ஸோ அவங்க டீமில் வந்துட்டு இன்டென்ட் வந்துட்டு பேட்டிங் இன்டென்ட் அக்ரெசிவ் மோடில் தான் ஆட போகிறாங்க. எல்லா பாலும் அடிக்க தான் போகிறாங்க. ஸோ இங்கே இந்தியாவுக்கு எங்கே அட்வான்டேஜ்னா நம்ம பவுலிங் அட்டாக் வந்துட்டு பேலன்ஸ்டு பவுலிங் அட்டாக்கு. பட் வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் அட்டாக் வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன் 50-50% தான் நான் கொடுக்க போகிறேன். வெஸ்ட் இண்டீஸ்க்கு 50, இந்தியாவுக்கு 50%. வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு இந்தியன் பிட்ச் பற்றி நல்லாவே தெரியும். அவங்க ஐபிஎல்லாம் இங்கே தான் நிறையா ஆடுது. இந்தியன் டீமுக்கும் இந்த பிச்சர்ஸ் பற்றியெல்லாம் நல்லா தெரியும். ஸோ டாஸ் தான் வந்துட்டு மேட்சை டிசைட் பண்ண